ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றி மீனை பொரிச்சாதான் என்ன நீ சேர்த்து வச்சுருக்க சொத்து போயிருமா என்ன, ஏமா இவ்வளோ கஞ்சப்படுற அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இந்த மீன் பொரிக்கிற வீடியோவை பார்த்துட்டு. ஆயில் எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ நம்மளோட ஆயில் அந்தளவுக்கு கூடுமாங்க. ஏன்னா ஆயில் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் எப்படி மீன் பொரிக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாமா. மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு இது மட்டும்தான் நான் போடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவேன். அவ்வளவுதான் பண்ணிவிட்டு அந்த மீனை நம்ம மசாலா இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரே புசுக்குன்னு அதை அமுக்கி விட்ற வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கத்து வேக வைக்க வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் பரட்டி போட்டு வேக வைக்க வேண்டியதான். ஒரு மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். அது எப்படி வெந்துருமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. அதெல்லாம் வெந்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக குக் பண்ணோம்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்லாம் இல்லை, ஆயில் கம்மியாக ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.